அழகிய வனத்தில் சின்னப்பன் என்ற ஒரு சிறிய பேராசை கொண்ட குரங்கு வாழ்ந்து வந்தது. அப்பு என்ற கனிவான அணில் அதன் நண்பன். சின்னப்பன் எப்போதும் தான் சேகரிக்கும் பழங்களை தன் பெரிய மரப்பொந்தினுள் பதுக்கி வைத்து யாருடனும் பகிர்ந்து கொள்ள மறுத்தது. ஆனால் அப்புவோ பகிர்ந்து உண்பதே ஆனந்தம் என்று முழங்கி தான் சேகரிக்கும் அனைத்தையும் மற்ற விலங்குகளுடன் மகிழ்ச்சியாக பகிர்ந்து கொடுத்து வந்தது. ஒரு கடுமையான கோடை காலத்தில் காட்டில் பழங்கள் அரிதாகி விலங்குகள் பசியால் தவித்தன. அப்பொழுது பாட்டி ஆந்தை தூய்மையான மனதுடன் நட்டால் மட்டுமே பலன் தரும் ஒரு மாயாஜால விதையைப் பற்றி அப்புவிடம் கூறியது. இந்த ரகசியத்தை ஒட்டு கேட்ட சின்னப்பனுக்கு பேராசை தலைக்கேறியது. இரவோடிரவாக அந்த விதையை திருடிச் சென்று நான் மட்டுமே காட்டுக்கே ராஜாவாக வேண்டும் என்ற சுயநலத்துடன் தனது மரப்பொந்தின் நடுவிலேயே நட்டான். ஆனால் அந்த விதை பழங்களை கொடுக்காமல் உடனே முட்கள் நிறைந்த வேலிகளாக வளர்ந்து சின்னப்பனை அவனது பொந்தினுள் சிறைப்படுத்தியது. முட்களால் சூழப்பட்டு தான் பதுக்கி வைத்திருந்த பழங்கள் சேதமடைய பயந்து போன சின்னப்பன் தனது தவறை உணர்ந்து மனதார மன்னிப்பு கேட்டான். அப்பொழுது பாட்டி ஆந்தை பேராசை கொண்ட மனதுக்கு இந்த விதை பலன் தராது என்று எடுத்துரைத்தது. கனிவுள்ள அப்பு முட்களை தொட்டபோது அவை வாடி சின்னப்பனை வெளியே கொண்டு வந்தது. பிறகு அப்பு அந்த விதையை எடுத்து காட்டின் பொதுவான நிலத்தில் நட அது பிரம்மாண்டமான கனி தரும் மரமாக வளர்ந்தது. விலங்குகள் யாவும் பழங்களை பறித்து மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து உண்டன. அன்று முதல் சின்னப்பனும் பேராசையை விட்டுவிட்டு அப்புவுடன் சேர்ந்து பிறருக்கு உதவத் தொடங்கினான். நீதி: உதவி செய்வதே உயர்வானது, சுயநலம் ஒருபோதும் பயன் தராது.